Hi friends, in the video நம்ம general English which nationality the poet belongs to இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக எந்தெந்த நேஷன் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா USA கவர் ஆகும், பிரிட்டன், அதுக்கப்புறம் நம்ம இந்தியா. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ட்ரி வந்து கவர் ஆகும். அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் பார்ட் சியில் 5th பார்ட்டாக இது இருக்குது. ஸோ இதில் யார் யார் நேம் தான் கொடுத்துருக்காங்களோ அவங்க நேம் தான் நம்ம நல்லா அவங்க என்ன நேஷ்னாலிட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அமெரிக்கா, அதாவது சில இடத்துல நமக்கு எக்ஸாமில் யூஎஸ்ஏனும் கொடுப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க தான் யார் யார் பார்த்திங்கன்னா ஜாக் ப்ரீலட்ஸ்கி. ஸோ இந்த விஷயம் படிக்கும்போது இன்னொன்று பண்ணிவிடுங்க, மேட்ச் த போயம் வித் த போயட். இவர் வந்து எந்த போயமோட ஆத்தர்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜாக் ப்ரீலட்ஸ்கினா பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ், அந்த போயமோட ஆத்தர் தான் இவர். நெக்ஸ்ட்டு ஸ்டெஃபன் வின்சென்ட் பெனட், இவர் பார்த்திங்கன்னா த ஃப்ளையிங் ஒண்டர், அந்த போயமோட ஆத்தர். நெக்ஸ்ட்டு ஹெச்டபிள்யூ லாங்ஃபெலோ, எ சாம் ஆஃப் லைஃப், அந்த போயம் ஆத்தர். நெக்ஸ்ட்டு ராபர்ட் ஃப்ராஸ்ட்னா கோயிங் ஃபார் வாட்டர். வால்ட் வைட்மன், நாய்ஸ்லெஸ் பேஷண்ட் ஸ்பைடர், அதுக்கப்புறம் ஓ கேப்டன் மை கேப்டன். நெக்ஸ்ட்டு எட்கர் ஏ கெஸ்ட், டோன்ட் குவிட், இந்த போயமோட ஆத்தர். நெக்ஸ்ட்டு ரால்ஃப் வால்டோ எமர்சன், தி அப்பாலஜி, இந்த போயமோட ஆத்தர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். ஜாக் ஃப்ரூட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு ஜாக் ஃப்ரூட் வச்சுக்கிட்டே போகிறார். ஸோ இந்த மாதிரி லாங்காக வந்து வச்சுக்கிட்டே இருக்கார். அந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ அதை வந்து பின்னாடி ஒருத்தர் வந்து ராபரி திருடிட்டே வராரு. ஸோ அந்த முன்னாடி அந்த ஜாக் ஃப்ரூட் வச்சுட்டு போனவர் பார்த்திங்கன்னா அந்த திருடிட்டு வந்தவரையே வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டுக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து வால்ட் வைட்மன், அதுலேயும் வால்ட் வருது. அதுக்கப்புறம் ரால்ஃப் வால்டோ எமர்சன், அதுலேயும் வால்ட்னு வருது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா அமெரிக்கான்ற கண்ட்ரியை பிலாங்ஸ் பண்ணுற போயட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா இந்தியா. ஸோ இதில் வந்து ஒரு 3 போயட் கவர் ஆகுறாங்க. யார் யார் பார்த்திங்கன்னா ஃபெமிடா ஒய் பஷீர், இவங்க வந்து இந்த மைக்ரண்ட் பேர்ட், அந்த போயமோட ஆத்தர். நெக்ஸ்ட்டு கமலதாஸ் பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன், அந்த போயமோட ஆத்தர். நெக்ஸ்ட்டு விகே கோகக் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ், இந்த போயமோட ஆத்தர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா கமலா பழம்னா இந்தியாவில் வந்து அதிகமாக ஃபேமஸ். ஸோ இது யார் யார் தான் சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கிறவங்க தான் சாப்பிடுவாங்க. ஸோ கமலா ஃபெமிடா வந்து ஃபேமஸ் வச்சுக்கோங்க, விகே வந்து வீக்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் கமலதாஸ் பார்த்திங்கன்னா கேரளா, அங்கே தான் வந்து பிறந்திருப்பாங்க. இதுதான் நமக்கு ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஸ்டின். நம்ம எல்லாருமே வந்து கமலதாஸ் வந்து இந்தியான்னு தெரியும், ஆனால் என்ன ஸ்டேட்ன்றதில் சில பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி விகே கோகக் வந்து கர்நாடகா. நெக்ஸ்ட் ஒன் ருட்யார்ட் கிப்ளிங், இவர் பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பிரிட்டனில் பிறந்த ஆத்தர் தான் யார் யார் பார்ப்போம். டிஹெச் லாரன்ஸ் தான் பார்த்திங்கன்னா தி ஸ்னேக், அதுக்கப்புறம் தி பியானோ, இந்த 2 போயமோட ஆத்தர். நெக்ஸ்ட்டு எலிசபெத் பேரட் ப்ரௌனிங், இது வந்து த க்ரை ஆஃப் தி சில்ட்ரன், அந்த போயமோட ஆத்தர். நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியர் பார்த்திங்கன்னா சானட் நம்பர் 116, ஜூலி சீசர், த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், இந்த மாதிரி நிறைய, அதாவது போயம்லேயும் வருவார், ப்ரோஸ்லேயும் வருவார். நெக்ஸ்ட்டு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், தி சாலிட்டரி ரீப்பர், அந்த போயமோட ஆத்தர். நெக்ஸ்ட்டு ஆனி லூயிசா வாக்கர், த விமன்ஸ் ரைட்ஸ், அந்த போயம். நெக்ஸ்ட்டு தாமஸ் ஹார்டி, த மேன் ஹீ கில்டு. இதில் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து எலிசபெத் அப்படின்னாலே அவங்க வந்து லண்டன், பிரிட்டன் அப்படின்னு ஞாபகம் வரும். எலிசபெத், வில்லியம், தாமஸ், இந்த நேம் தான் பார்த்திங்கன்னா பிரிட்டனில் இருக்கிறவங்களுக்கு தான் வைப்பாங்க மோஸ்ட்லி. ஷேக்ஸ்பியரும் பார்த்திங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 பேர் யாருன்னா ஆனி லூயிசா வாக்கரும் டிஹெச் லாரன்ஸும் தான். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறையா MBA படிப்பு, அதுக்கப்புறம் லா, இதெல்லாம் வந்து பிரிட்டனில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அதை வச்சு லாரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆனி லூயிசா வாக்கர். ஸோ இவங்க எழுதின போயம் பார்த்திங்கன்னா விமன்ஸ் ரைட்ஸ்.
ஸோ பிரிட்டனில் பார்த்திங்கன்னா ஒரு குயின் தான் வந்து அங்கே ஹெட்டு. ஸோ அங்கே வந்து பெண்களுக்கு வந்து அதிக மதிப்பு தராங்க. ஸோ அந்த கண்ட்ரிலேருந்து இவங்க வந்ததுனால தான் அந்த மாதிரி போயம் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆத்தர் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சில கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அர்ச்சிபல்டு லேம்மன் இவர் பார்த்திங்கன்னா கனடா, ஸோ கனடியன் சொல்லுவாங்க. இவர் வந்து எந்த போயமோட ஆத்தர் பார்த்திங்கன்னா த மில்லியனர் அப்படின்னு ஒரு போயமோட ஆத்தர் தான் இவர். நெக்ஸ்ட்டு கலீல் ஜிப்ரான் இவர் பார்த்திங்கன்னா எர்த் அந்த போயமோட ஆத்தர். ஸோ இவர் என்ன கண்ட்ரி பார்த்திங்கன்னா லெபனான். ஸோ இதுதான் வந்து அடிக்கடி எக்ஸாமில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டாபிக் சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா Group 2A 2017 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணலாம். ஸோ 94th கொஸ்டினாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் இஸ் த போயட் ஆஃப். ஸோ நம்ம வில்லியம் அந்த அது வந்தாலே வந்து நம்ம வந்து பிரிட்டனை வந்து இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்சர் செக் பண்ணும்போது ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ஸோ அதனால் எதையுமே வந்து ஈஸி கேர்லெஸ்ஸாக விட்டுடக்கூடாது. எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ பிரிட்டனை வந்து இங்கிலாந்து தான் சொல்லுவாங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து போயட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது நம்ம ஆல்ரெடி என்னென்ன போயம் என்ன போயட் எல்லாமே பார்த்தது தான். பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன். ஸோ இதோட ஆத்தர் யாருன்னா கமலதாஸ். நெக்ஸ்ட்டு 9 கோல்டு மெடல்ஸ். இந்த போயம் வந்து இதை பற்றி நம்ம டீப்பாக படிக்க மாட்டோம். ஆனால் இதோட ஆத்தர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டேவிட் ராத். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். இதுக்கான ஆத்தர் ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட்டு ஃப்ளையிங் ஒண்டர்னா ஸ்டீஃபன் வின்சென்ட் பெனட். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் தான் நம்ம சொல்லியிருக்கோம், போயட். அதை நீங்கள் பார்த்துட்டு கூட இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா Group 2A 2016 இந்த டாபிக் சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். விச் கண்ட்ரி டஸ் த போயட் H.W. லாங்ஃபெல்லோ பிலாங்ஸ் டு. ஸோ நம்ம வந்து இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தோம், ஜாக் ஃப்ரூட். அதை வந்து ஸ்டெப்பில் ரொம்ப லாங்காக வச்சுக்கிட்டே போகிறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் என்ன கண்ட்ரி பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏனா அமெரிக்கா. ஸோ மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் வந்து கன்ஃபியூஷனில் நிற்கிறது 2 ஆப்ஷன் தான், ஒன்று இங்கிலாந்து, இன்னொன்று அமெரிக்கா. ஏன்னா இந்த கண்ட்ரிலேருந்து தான் அதிகமாக போயட் வந்து நமக்கு லெசனில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிட்டன் பை அன் இந்தியன் போயட். ஸோ நமக்கு வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்னால் யார், விகே கோகக். அவர் வந்து கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காரு. அவர் இந்தியாவை சேர்ந்தவர் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன், அது வந்து கமலதாஸ். ஸோ அவங்க கேரளாவில் வந்து வந்திருக்காங்க, அது நமக்கு தெரியும். மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ், அதுவும் பார்த்திங்கன்னா கமலாதாஸ் தான். அவங்க வந்து கமலா சுரையான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இந்தியா தான். நெக்ஸ்ட்டு த அப்பாலஜினா ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஸோ வால்ட் அப்படின்னா வந்தால் அவங்க வந்து என்ன கண்ட்ரி பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா தி அப்பாலஜி தான். அவர் தான் பார்த்திங்கன்னா அதோட ஆத்தர் வந்து யூஎஸ்ஏ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அமௌங் த ஃபாலோயிங் போயம்ஸ் விச் ஒன் இஸ் ரிட்டன் பை வால்ட் வைட்மேன். ஸோ நமக்கு தெரியும், தி சாலிட்டரி ரிப்பர்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், பி த பெஸ்ட்னா டக்ளஸ் மலாச், சானட் நம்பர் 116னா ஷேக்ஸ்பியர். ஸோ ஓ கேப்டன் மை கேப்டன் அதுதான் பார்த்திங்கன்னா வால்ட் வைட்மேன். இவரை தான் பார்த்திங்கன்னா நாய்ஸ்லெஸ் பேஷன்ஸ் ஸ்பைடர் அந்த போயமாக எழுதியிருப்பார். அகெயின் இவர் என்ன கண்ட்ரின்னு ரிவைஸ் பண்ணி பாருங்கள், வால்ட். அப்படி தான் வந்தாலே நம்ம வந்து யூஎஸ்ஏ சொன்னோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், விச் ஸ்டேட் டஸ் த போயட் கமலதாஸ் பிலாங்ஸ் டு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, நமக்கு வந்து அவங்க என்ன நேஷ்னாலிட்டி மட்டும் கவர் பண்ணுறது இல்லாமல் எந்த ஸ்டேட் கூட கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா கேரளா. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருந்து தான் 95% கேட்பாங்க. ஆனால் அந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ மைன்யூட்டாக நம்ம படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிக் அவுட் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் போயம். ஸோ இதுக்கான அவர் என்ன போயம் எழுதியிருக்காரு பார்த்திங்கன்னா த சாலிட்டரி ரிப்பர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம்னா, ஒரே கொஸ்டின் பேப்பர்லேயே நமக்கு வந்து இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து ஆன்சர் தெரியலனா
அவசரப்பட்டு அதை வந்து ஷேட் பண்ண தேவையில்ல. பின்னாடி அது சம்மந்தமாக வேறு ஒரு கொஸ்டின் இருந்தால் நம்ம வந்து ஏதாவது ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் ஆன்சர் தெரியலனா அதை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு ஃபுல் கொஸ்டினும் பண்ணி முடித்தோடனே அதுக்கப்புறம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஸ்டினில் அதோட லிங்க் இருக்கும். மோஸ்ட்லி அப்படி இருக்கும். இல்லைனா வந்து சிலதான் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வருது. அதுதான் வந்து அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தான் அதை அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிட்டன் பை வால்ட் விட்மன். ஸோ இதுக்கான ஆத்தர் என்ன போயம் பார்த்திங்கன்னா ஓ கேப்டன் மை கேப்டன். ஸோ அகெயின் பாருங்கள், அதே டாப்பிக்கே தான் ஒரே கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம குரூப் 4 2018 கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபை த போயம் விச் இஸ் ஸ்ட்ராங்லி மேட்ச்ட் வித் இட்ஸ் போயட். ஸோ பியானோனா டிஹெச் லாரன்ஸ் தெரியும். மேன்லினஸ்னா ருட்யார்ட் கிப்ளிங். த மேன் ஹீ கில்டுனா தாமஸ் ஹார்டி. இப்போ த க்ரை ஆஃப் சில்ட்ரன்னா என்னென்னா எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். ஸோ இங்கே வந்து ராபர்ட் ப்ரௌனிங் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஆப்ஷன் எப்படி தான் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்கன்னு. ஸோ இதுதான் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு போயட் போயம் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோனா எ சம் ஆஃப் லைஃப். ஆனி லூயிசா வாக்கர்னா உமன்ஸ் ரைட்ஸ். வால்ட் விட்மன்னா நாய்ஸ்லெஸ் பேஷன்ட் ஸ்பைடர். விகே கோகக்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது தான், இருந்தாலும் ரிவிஷன் பண்ணுறதுல தப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் நேஷ்னாலிட்டி டஸ் த போயட் கலீல் கிப்ரான் பிலாங்ஸ் டு. ஸோ நம்ம இது ஏற்கனவே பார்த்தது தான், லெபனான். ஸோ அவர் அந்த நேஷ்னாலிட்டின்றதுனால லெபனீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சைனாவை சைனீஸ் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான். ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பிரிட்டிஷ் போயட். ஸோ நமக்கு தெரியும் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் வந்து கிடையாது, டிஹெச் லாரன்ஸு கிடையாது, ஏன்னா அவங்க தான் வந்து பிரிட்டிஷ் போயட். ஜான் மேஸ்ஃபீல்ட் நம்ம பார்க்கல, இருந்தாலும் இங்கே தெரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து த லாஃப் அண்ட் பி மெரி அப்படின்னு அந்த போயமோட ஆத்தர் தான் அவர். ஆனால் நமக்கு தெரியும் ராபர்ட் ஃப்ராஸ்ட், அதாவது க்ரோயிங் ஃபார் வாட்டர் அந்த போயமோட ஆத்தர், அவர் வந்து அமெரிக்கா நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதை வச்சு இந்த ஆன்சரை கரெக்டாக பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டினில் தான் வந்து அதாவது இந்த நேஷ்னாலிட்டி போயட்ன்றது கொஞ்சம் ரிஸ்கியாக அமையும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டோடு படித்து வச்சிட்டோன்னா அது வந்து எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் கை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐடென்டிஃபை த போயட் ஹூ இஸ் நாட் அன் இந்தியன். ஸோ நமக்கு தெரியும் ஃபெமிடா வை பஷீர், கமலா சுரையா. கமலாதாஸ் தான் வந்து கமலா சுரையான்னு சொல்கிறாங்க. அண்ட் விகே கோகக் இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்தியன் போயட். ஜேம்ஸ் கிர்கப் இவர் வந்து இந்தியன் போயட் கிடையாது. இப்போ ஜேம்ஸ் கிர்கப் எந்த கண்ட்ரியோட போயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேம்ஸ் கிர்கப் வந்து பிரிட்டன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்தோம் ஜான் மேஸ்ஃபீல்ட், அவரும் வந்து பிரிட்டன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நம்ம சிலபஸ் அவுட் ஆஃப்லேருந்து எது தான் நிறைய விஷயம் நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். விச் நேஷ்னாலிட்டி டஸ் த போயட் ஃபெமிடா வை பஷீர் பிலாங் டு. ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தது தான், இந்தியன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் நேஷன் டஸ் ஸ்டீஃபன் வின்சென்ட் பெனட் பிலாங்ஸ் டு. ஸோ என்ன கண்ட்ரி நமக்கு தெரியும், அமெரிக்கா. ஸோ இந்த கிளாஸஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதே மாதிரி ஹோல் சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களோட ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான பேமெண்ட் பார்த்திங்கன்னா 500. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காகி டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணனாலும் அதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான பேமெண்ட் பார்த்திங்கன்னா 200. 10 கொஸ்டின் பேப்பர் இருக்கும், சிலபஸ் வைஸ் பிரிச்சிருக்கும். போயட், அதாவது போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரி ரீடர், கிராமர், அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பிரிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.